ஹாய் எல்லோரும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம மீதி இறைவன் சாந்தி சமாதானவட்டமாக. இன்றைக்கி இவர் மட்டும் ஜெயிக்கலன்னா தமிழ்நாட்டில் பல குடும்பங்களை இன்றைக்கி நம்ம இழந்திருப்போம். இதுலேயும் இறைவன் நமக்கு ஒரு நன்மையை வச்சுருக்கான். ஆனால் விஜய் சொன்னார் ஸ்டாலின் தீய சக்தி, எடப்பாடி ஊழல் சக்தி. ஆனால் இப்போது எல்லா மக்களும் மாற்றம் வேண்டும்னு சொல்லி ஓட்டு போட்டவங்களே மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சவங்களே இப்போ தீய சக்திகிட்டையும் ஊழல் சக்திகிட்டையும் தான் தொங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஆட்சி அமைக்க முடியல. இவங்களுக்கு இன்னும் 11 சீட்டு வேண்டியது இருக்குது. அதனால் இவங்க இவங்கள்ட்ட தான் கேட்டுட்ருக்காங்க. தூய சக்தின்னு சொன்ன இவரே தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தான் தாங்கிக்கிட்டு இருக்காரு. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஆட்சியாளர்களை இறைவன் தன் நாடியவருக்கு பதவியை கொடுக்கான். தன் நாடியவரை பதவியை பறிச்சிருந்தான். நாடியவருக்கு கண்ணியப்படுத்துகிறான், நாடியவரை இழிவுபடுத்துகிறான். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே இறைவனுடைய செயல் தான். நம்ம இறைவன்கிட்டே பொறுப்பை விடுவோம். இன்ஷா அல்லாஹ் யூத நஸ்ரா குஃபார்கள்ட்டிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும். அவர்களுடைய சூழ்ச்சி அவர்களுக்காக திருப்பட்டும். இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய பொறுப்பை